மத்தேயு 24:48 இயேசு சொன்னார், அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு. எஜமான் இருந்தான். அந்த எஜமான் வெளியே செல்கிறான். தன்னுடைய கண்காணிப்பின் கீழே எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு நபரை அழைத்து, எப்பா நீ எல்லாவற்றையும் பார்த்துக்கொள், எல்லா வேலைக்காரர்களையும் நீ பார்த்துக்கொள், எல்லா பணிகளையும் நீ மேற்பார்வை செய் என்று சொல்லி பொறுப்பை எல்லாம் இந்த முக்கியமான ஒரு ஊழியக்காரனிடத்தில் அவர் கொடுத்து செல்கிறான். அப்போ இவன் என்ன செய்கிறான், எஜமான் வர்றதுக்கு இன்னும் டைம் ஆகும் என்று அவன் நினைத்து கொண்டவனாக என்ன செய்கிறானா, இவன் குடித்து வெறித்து புசித்து தனக்கு கீழே இருந்தவர்கள் எல்லாம் அடித்து துன்புறுத்த ஆரம்பித்தான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உவமையை மத்தேயு 24 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். தேவன் நமக்கும் எவ்வளவோ சத்தியங்களை நம்மிடத்தில் கொடுத்து, இது உன் பொறுப்பு, இதை போய் எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று அவர் சொல்லி சென்றிருக்கிறார். பரலோகம் சென்று விட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் போய் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் சத்தியத்தை கொடுத்துட்டு போனாரே. 2000 வருடங்கள் ஆகிவிட்டன. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றுகிறோமா? அல்லது இந்த உலகத்தில் நாம் குடித்து வெறித்து நம்முடைய இஷ்டம் போல, நம்முடைய மனம் போன போக்கிலே, கண் போன போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த பொல்லாத ஊழியக்காரனுக்கு இருந்த மனநிலை, மை லார்ட் டிலேயத் இஸ் கமிங், என் ஆண்டவன் என் எஜமான் வர நாள் செல்லும் என்று நாமும் காலந்தாழ்த்தி கொண்டிருக்கிறோமா என்று சற்று யோசிக்க வேண்டும்.